Hello NN4U squad, welcome to Mental Health Nursing Essay Preparation Series. In this video, we are going to clear breakdown about the question number 12, ADHD. First of all, in the video, நம்ம Attention Deficit Hyperactivity Disorder அப்படிங்கிற கண்டிஷனை clear-ஆ breakdown பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay friends, first synopsis make பண்ணுறோம். இந்த கண்டிஷனில் define hyperactivity, define ADHD, etiology அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரே லைனில் தான் கொஷின் இருக்கும். Discuss the nursing management of the child with attention deficit hyperactivity disorder. இதுலேயே அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. attention deficit hyperactivity disorder அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்கு தான் ஒரு கொஷின்லேயே இருக்குது. சினாப்சிஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளோட மென்டல் ஹெல்த் நர்சிங்கோட ஃபார்மேட் தான். இன்ட்ரோடக்ஷன், டெஃபினிஷன், ICD-10 கிளாசிஃபிகேஷன், அதுலேருந்தே டைப்ஸ் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் மூவிங் டு த எபிடமாலஜி, etiology, psychopathology, நெக்ஸ்ட் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், diagnostic criteria, அதில் வந்து 2 ICD-10 diagnostic criteria and general investigation. Management also வந்து பார்த்திங்கன்னா 2 டிவைட் ஆகுது. therapeutic management and pharmacological management. Next nursing diagnosis and complication. First we are moving into the introduction of ADHD. Attention Deficit Hyperactivity Disorder அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர், சில்ட்ரனுக்கு அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது பர்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அடலசன்ட் அண்ட் சைல்டுஹுட்டுக்குமே அந்த சில்ட்ரன்லேருந்து மூவிங் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், என்னென்ன சிம்டம் இருக்குன்னா, சில்ட்ரனுக்கு வந்து இன்னட்டென்ஷன் இருக்கும், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இம்பல்சிவிட்டி தட் இன்டர்ஃபர் வித் த டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸ். டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னட்டென்ஷனாக இருப்பாங்க, ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஓவர் ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இம்பல்சிவிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா 3 மேஜர் சிம்டம் ஆஃப் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ADHD எப்போ ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸ் முன்னாடியே வந்து மினிமல் பிரெயின் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கேரக்டரிஸ்டிக்ஸில் தான் ADHD வந்து இந்த டிசீஸ் கண்டிஷன் அக்வயர் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா 5 to 7% ஆஃப் சில்ட்ரன் பாப்புலேஷனையும் 3 to 2% ஆஃப் அடல்ட் பாப்புலேஷனையும் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது ஆன்செட் ஆஃப் ஏஜ் பார்த்திங்கன்னா 12 ஏஜ் பிஃபோர் 12 இயர்ஸில் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். இது அஃபெக்ட் ஆகிறதுனால அவங்களோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ், ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பியர் ரிலேஷன்ஷிப் அண்டு லைஃப் ஃபேமிலியும் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இது அன்ட்ரீட்டடாக விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரனோட அன்அச்சீவ்மெண்ட் இருக்கும், அகாடமிக்கில் பிஹேவியரல் ப்ராப்ளம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், ஆக்குபேஷனல் அவுட்கம்ஸ் இருக்கும். ஃபேமிலிலையும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். ஒரு 5 பாயிண்ட் எழுதிக்கோங்க. ADHD அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சைல்டுக்கு அஃபெக்ட் பண்ணும், ஃப்ரம் பிஃபோர் த 12 இயர்ஸில் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதோட 3 சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னட்டென்ஷன், ஹைப்பர் ஆக்டிவிட்டி அண்ட் இம்பல்சிவிட்டி. குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்கு 5 to 7% அஃபெக்ட் பண்ணுது, அண்ட் அடல்ட்டுக்கு 2 to 3% அஃபெக்ட் பண்ணுதுன்னு ஒன்று எழுதிருங்க. ஒரு 5 பாயிண்ட் எழுதிங்கன்னா போதும் இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் we are moving into the definition. 3 types ஆஃப் டெஃபினிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து WHO வந்து, செகண்ட் வந்து AP அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷன், நெக்ஸ்ட் ஆத்தர் லைக் டெஃபினிஷன். ஃபர்ஸ்ட் WHO என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா a disorder characterized by a yearly lack of persistence activity that requiring in the cognitive development, tendency to move from the one activity to another without completing any, combined with the disorganized or irregulated and excessively activity. ஒரு டிசீஸ் கண்டிஷன் அஃபெக்ட் ஆகுது ஃப்ரம் எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி ஆன்செட், அதாவது அந்த சைல்டு 12 இயர்ஸ். அந்த சைல்டுனால் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து காக்னேட்டிவ் இன்டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. டெண்டன்சி டு ஃப்ரம் த ஆக்டிவிட்டி, ஒன் ஆக்டிவிட்டிலேருந்து இன்னொரு ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணாதையே மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கம்பைன்டு வித் டிஸ்ஆர்கனைஸ்ட் அண்டு இல்ரெகுலேட்டட், கம்பைன்ட் வித் டிஸ்ஆர்கனைஸ்டுனா கரெக்டாக அந்த ஒர்க் பண்ணதையும் கரெக்டாக பண்ண மாட்டாங்க, அண்ட் எக்ஸசிவ் ஆக்டிவிட்டி, ஓவர் ஆக்டிவிட்டி இருக்கும். WHO டெஃபினிஷன். நெக்ஸ்ட் அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷன், a persistent pattern of inattention or hyperactivity, impulsivity that interfere with the functioning or development with a severe symptom. தெளிவாக அந்த 3 சிம்டம் சொல்கிறாங்க. இன்னட்டென்ஷன், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இம்பல்சிவிட்டி. இது வந்து அஃபெக்ட் பண்ணுது அவங்களோட ஃபங்க்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டில். சிம்டம் அரைஸ் ஆகுது பிஃபோர் த இயர் ஆஃப் 12 இயர்ஸ். Next we move on to the author like definition. Attention Deficit Hyperactivity Disorder is a neurodevelopmental disorder. Neurodevelopmental disorder persisting in the inattention, hyperactivity, impulsivity, inappropriate developmental age. அவங்களோட டெவலப்மெண்டல் ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லீடிங் டு த இம்பேர்மெண்ட் ஆஃப் அகாடமிக், சோஷியல் அண்ட் ஆக்குபேஷனல் ஃபங்க்ஷனிங். 3மே சிம்பிளாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 டெஃபினேஷனாவது படிச்சுக்கோங்க. இன்ட்ரோடக்ஷனில் காமனாக ஒரு 5 பாயிண்ட்டு, டெஃபினேஷனில் ஒரு 2 டெஃபினேஷன் நீட்டாக அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் we are moving into the ICD-10 classification of ADHD. ADHDங்கிற வந்தாலே நீங்கள் வந்து 90ங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 90 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா F90.0 இஸ் டிஸ்டர்ப்டு ஆஃப் ஆக்டிவிட்டி அண்ட் அட்டென்ஷன், 90.1 ஹைப்பர் கைனட்டிக் கண்டக்ட் டிசார்டர், 90.8 அதர் ஹைப்பர் கைனட்டிக் டிசார்டர், 90.9 அதர் ஹைப்பர் கைனட்டிக் டிசார்டர் அன்ஸ்பெசிஃபைட். ஜஸ்ட் 90.0, 90.1, 90.8, 19.9 போட்டு அதோட போல்டாக இருக்கிற வேர்ட்ஸை மட்டும் எழுதினீங்கன்னா போதும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ICD-10 கிளாசிஃபிகேஷன். அந்த கீழே இருக்க லைன்ஸ்லாம் நீங்கள் எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்லை. Next we are moving into the types of ADHD. ADHD is classified into 4 types mainly.
predominantly inattentive type, predominantly hyperactivity impulsive type, combined type, other specified or unspecified ADHD. இந்த 4 டைப்பை ஃபஸ்ட்டு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டுருங்க. இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் மாதிரி இந்த 4 டைப்பையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஈச் டைப்பை இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம். ப்ரிடாமினன்ட்லி இன்அட்டென்டிவ் டைப் மீன்ஸ் கோட் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டெயின்டு அட்டென்ஷன் இருக்கும். அதாவது ஈஸியாக வந்து அவங்க வந்து மறந்துடுவாங்க அண்டு வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் அதிகமாக இருக்கும். டிஃபிகல்ட்டி இன் ஆர்கனைசிங் டாஸ்க், அவாய்டிங் த டாஸ்க், ரெக்வயரிங் மென்டல் எஃபோர்ட். எந்தெந்த டாஸ்க்லாம் பண்ணுறதுக்கு மென்டல் எஃபோர்ட் வேணுமோ அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க் கொடுத்தாலும் அவங்களால பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடாமினன்ட்லி இன்அட்டென்டிவ். ரிஸ்க்காக இருக்க ஒர்க் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ரொம்ப மோர் தெனாக அவங்க டே ட்ரீம் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடாமினன்ட்லி இன்அட்டென்டிவ் டைப். இதே ப்ரிடாமினன்ட்லி ஹைப்பர் ஆக்டிவிட்டி இம்பல்சிவிட்டி டைப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். எக்ஸசிவ் ஆக்டிவிட்டி, எக்ஸசிவ் இம்பல்சிவிட்டி, அது வந்து ரெஸ்ட்லெஸ்னஸ், ரன்னிங், கிளைம்பிங், இன்அப்ராப்ரியேட் செட்டிங், இன்டரப்டிங் அதர்ஸ், அதாவது ஓவர் ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் இந்த மோர் ஆப்வியஸ் இந்த யங்கர் ஏஜ். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரிடாமினன்ட்லி இன்அட்டென்டிவ் டைப், ப்ரிடாமினன்ட்லி ஹைப்பர் ஆக்டிவிட்டி இம்பல்சிவ் டைப். Next we are moving into the combined type. Most commonly combined type is inattention and hyperactivity both are present in less than 6 months. இன்ஆக்டிவிட்டி இருக்கும், ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கும். ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க, இல்லை ரொம்ப ஓவராக ஆக்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்குள்ளே இருந்துன்னா அதுதான் கம்பைன்டு டைப். லாஸ்ட் டைப் இஸ் அன்ஸ்பெசிஃபைட் டைப். சிம்டம் காஸ் இம்பேர்மெண்ட் ஆஃப் டு நாட் மீட் த ஃபுல் க்ரைட்டீரியா போத் டைப்ஸ். இந்த சிம்டம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 டைப்ஸ்லையுமே கவர் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. இதுதான் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ADHD. ப்ரிடாமினன்ட்லி இன்ஆக்டிவ் டைப், ப்ரிடாமினன்ட்லி ஹைப்பர் ஆக்டிவ் டைப், கம்பைன்டு டைப் அண்ட் அன்ஸ்பெசிஃபைட் டைப். ஜஸ்ட் நீங்களாக ஓனாக போட்டு எழுதி விட்ருங்க. நெக்ஸ்ட் எபிடமாலஜி ஆஃப் ADHD. எபிடமாலஜி மீன்ஸ் குளோபல் லெவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ப்ரிவலன்ஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் சில்ட்ரன் 5 to 7% அஃபெக்ட் ஆகுறாங்க, அடல்ட் வந்து 2 to 3% அஃபெக்ட் ஆகுறாங்க. காமன் வந்து பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட் பீடியாட்ரிக் டிசார்டர்னு அதை சொல்கிறாங்க, பீடியாட்ரிக் சைக்காட்ரிக் டிசார்டர். நெக்ஸ்ட் ஏஜ் ஆஃப் ஆன்செட் வந்து பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸுக்கு பிஃபோராகவே இந்த சிம்டம் வந்து உங்களுக்கு நம்ம ஈஸியாக வந்து அவங்கக்கிட்ட சீ பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பீக் ரெகக்னேஷன். அந்த பீக் ஏஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6 to 9 இயர்ஸில் வந்து இந்த சிம்டம் எல்லாமே அரைஸ் ஆச்சுன்னா அந்த சில்ட்ரன் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர்னால அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூஷன். மோஸ்ட் காமன்லி இன் பாய்ஸ். மேல் அண்ட் ஃபீமேல் ரேஷியோவை கம்பேர் பண்ணும்போது மேல்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மேல் சில்ட்ரன்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். கோர்ஸ் 60 to 70% ஆஃப் adolescent symptom, 40 to 50% ஆஃப் adulthood symptom. ரெடியூஸ் ஆகுது. அதாவது ஏஜ் ஃபேக்டர் அதிகமாக இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டரோட சிம்டம் ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ADHD சில்ட்ரன் அண்டு ப்ரீநேட்டல் எக்ஸ்போஷர் ஆஃப் ஆல்கஹால், டொபாக்கோ அண்டு மெட்டர்னல் ஸ்ட்ரெஸ். மதர் ப்ரெக்னன்சி டைமில் ஆல்கஹால், டொபாக்கோ, மெட்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்கன்னா பேபி வந்து ADHD-யான பிறக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகம்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எபிடமாலஜி. நெக்ஸ்ட் we are moving into the etiology or causes of attention deficit hyperactivity disorder. Causes அதே மாதிரி தான், டைப்ஸ் எழுதுற மாதிரி பேஜ் லேண்ட்ஸ்கேப்பாக ரிப்பீட் ஒரு 4 டைப்ஸ் வந்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைப் ஜெனட்டிக் ஃபேக்டர், செகண்ட் டைப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இல்லைனா நியூரோ பயாலஜிக்கல் ஃபேக்டர், தேர்ட் டைப் இஸ் நியூரோ அனாட்டமிக்கல் ஃபேக்டர், ஃபோர்த் டைப் இஸ் பெரிநேட்டல் அண்ட் டெவலப்மெண்டல் ஃபேக்டர், ஃபிஃப்த் டைப் இஸ் என்விரான்மெண்டல் ஃபேக்டர், சிக்ஸ்த் டைப் லாஸ்ட் டைப் இஸ் டயட்ரி ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் ஃபேக்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ஹெரிடிட்ரி லிங்க் இருக்கிறதுனால 70 to 80% வருது. செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ் ஹேவ் இன்க்ரீஸ்டு ரிஸ்க் அண்ட் டோபமைன் ஜீன்ஸ் அஃபெக்டிங் த டோபமைன் ரெகுலேஷன். செகண்டு என்னென்னா ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ரெகுலேஷன் ஆஃப் டோபமைன் அண்ட் நார்எஃபிடெபினின் பாத்வே. தேர்ட் பாயிண்ட் புவர் அட்டென்ஷன் இம்பல்ஸ் கண்ட்ரோல். அதான் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜெனட்டிக் ஃபேக்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஹெரிடிட்ரி லிங்க் இருக்கிறதுனாலையும் ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ்க்கும் அஃபெக்ட் ஆகுது. நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆர் நியூரோ பயாலஜிக்கல் ஃபேக்டரில் டிஸ்ரெகுலேஷன் ஆஃப் டோபமைன் அண்டு நார்எஃபினெஃபின் கார்டெக்ஸ் ஆர் பேத்வே அஃபெக்ட் ஆகிறதுனால வருது. அப்நார்மல் ரிவார்டிங் ப்ராசஸ்னால வருதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் நியூரோ அனாட்டமிக்கல் ஃபேக்டர். அக்கார்டிங் டு மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங் ஸ்டடீஸ் கார்டெக்ஸ் ஆஃப் த பேசல் கேங்லியா அண்ட் செரிபெல்லம் வேல்யூ ஸ்மாலராக இருக்கிறதுனால வரதுக்கான சான்சஸ் அதிகம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பெரிநேட்டல் அண்ட் டெவலப்மெண்டல் ஃபேக்டரில் பேபி போர்ன் அண்டர் த லோ பர்த் வெயிட், ப்ரீமெச்சூரிட்டி அண்ட் பர்த் காம்ப்ளிகேஷன் மே பாசிபிலிட்டி ஆஃப் ADHD. Environmental and psychological factor, family conflict, poverty, parenting care and psychological stress இதெல்லாம் இருக்கிறதுனால வரலாம். டயட்ரி அண்டு லைஃப் ஸ்டைல் ஹேபிட் பார்த்தீங்கன்னா சிவியாரிட்டி, ஃபுட் அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறதுனால, ப்ரிசர்வேட்டிவ், சுகர், அடுத்து டெஃபிஷியன்சி ஆஃப் அயன், ஜிங்க், omega-3 ஃபேட்டி ஆசிட் இதெல்லாம் வந்து மேஜர் ரோல் கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் இந்த ஃப்ளோ சார்ட் போட்டு உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஜெனட்டிக் ஃபேக்டர்னா ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ், அடுத்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னா டிஸ்ரெகுலேஷன் ஆஃப் த டோபமைன் அண்ட் நார்எஃபினெஃபின்,
அனாட்டமிக்கல் ஃபேக்டர் அப்படின்னா அக்கார்டிங் டு எம்ஆர்ஐ ஸ்டடீஸ்லேருந்து பேசல் கேங்லியா கார்டெக்ஸ் செரிபிலம்லாம் அஃபெக்ட் ஆகுது. ப்ரீநேட்டல் ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா பேபி போர்ன்ன்றது லோ பர்த் வெயிட், பர்த் காம்ப்ளிகேஷன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீநேட்டல் டெலிவரி இருக்கிறவங்கள சஸ்பெக்ட்னு சொல்கிறாங்க. என்விரான்மெண்டல் ஃபேக்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைனா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், பேரண்டல் கேரு அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுறதுனால. டயட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுட் அடிட்டிவ்ஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால, ஃபுட் அடல்ட்ரேஷன், ப்ரெக்னன்சி மாதிரி எடுத்துக்கிறதுனால, டிஃபிஷியன்சி ஆஃப் ஒமேகா அயன் அந்த மாதிரி நீங்கள் ஓன் எழுதினாலே போதும் இந்த ஈட்டியாலஜிலாம். நெக்ஸ்ட் பேத்தோஃபிசியாலஜி காமன்னா பேத்தோஃபிசியாலஜியில் ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டரில் ஒரு காசஸ் எடுத்து எழுதிக்கோங்க. நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எழுதிங்கன்னா இன்னும் பரவாயில்ல. காக்னிட்டிவ் அப்ரைசல் நடக்குது. பிரைமரி டிஃபென்ஸ் மெக்கானிசம் லீடிங் டு த லாஸ் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம். செகண்டரி ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஈகோ, unable to use of defense mechanism. Quality of response is classified into 2: adaptive behavior, maladaptive behavior. adaptive behavior இருந்தாங்கன்னா அவங்க ரெக்கவரி ஆகி நார்மல் ஆயிடுவாங்க. maladaptive behavior சில்ட்ரனால ரெக்கவரி ஆக முடியாது, அதனால் அவங்களுக்கு ADHD வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். எந்த கண்டிஷன் கேட்டாங்கனாலும் இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல கண்டிஷனை போட்டு நீங்கள் அப்படியே எழுதிடலாம். மென்டல் ஹெல்த் நர்சிங் பொறுத்தவரையிலும் காமன் பேத்தோஃபிசியாலஜி, சைக்கோபேத்தாலஜி. நெக்ஸ்ட் இஸ் கிளினிக்கல் ஃபியூச்சர். கிளினிக்கல் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆக கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். இன்னட்டென்ஷன், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, நெக்ஸ்ட் வந்து இம்பல்சிவிட்டி, அசோசியேட்டட் ஃபேக்டர். இன்னட்டென்ஷன், ஹைப்பர் ஆக்டிவிட்டி அண்ட் இம்பல்சிவிட்டி தான் 3 கோல்டன் சைன்ஸ் ஆஃப் ADHDன்னு சொன்னேன். இப்போ அதுக்குள்ளே என்ன சிம்டம் வருது அப்படின்னு பார்க்கலாம். இன்னட்டென்ஷனில் அந்த சில்ட்ரன்ஸ்னால டிஃபிகல்ட்டி இன் டூயிங் த அட்டென்ஷன் டாஸ்க். ஏதாவது அட்டென்ஷன் ரிலேட்டடாக டாஸ்க் கொடுத்தீங்கன்னா அதை அவங்களால பண்ண முடியாது. ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. மேக் கேர்லெஸ் இன் மிஸ்டேக் இன் ஸ்கூல் ஒர்க் ஆர் ஹோம் ஒர்க்ஸ், often forgetful in daily activity, frequency losses of things, avoid of task doing. 5 பாயிண்ட் காமனாக வச்சுக்கோங்க. அட்டென்ஷனில் இன்னட்டென்ஷனில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எந்த டாஸ்க்கும் பண்ண மாட்டாங்க, எந்த இடத்துலையும் ஒரு அட்டென்ஷனாகவே இருக்க மாட்டாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூல் ஒர்க், ஹோம் ஒர்க் எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படியே பென்சில் எல்லாம் கொடுத்தா தொலைச்சிட்டு வந்துருவாங்க. சின்ன வயசில் நம்ம பண்ணதை கொஞ்சம் எக்ஸசிவாக பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஹைப்பர் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. டிஃபிகல்ட்டி இன் ரிமைனிங் த ஸ்டேட்டட் கிளாஸ் ரூம் மீட்டிங்ஸ், எந்த இடத்துலையும் எல்லாம் ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அடுத்து எப்போ பார்த்தாலும் ரன்னிங், கிளைம்பிங், எக்ஸசிவ் டால்க் ஓவர்லி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கேஜிங் இன் த குவைட் ப்ளே, அப்பியரன்ஸ் இன் த ஆன் த கோ. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓவர் ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க. சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்களால நடந்துக்க முடியாது. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சுறுசுறுப்பாக இல்லை துருத்துருன்னு இருப்பாங்க. அதான் வந்து சொல்கிறாங்க ஹைப்பர் ஆக்டிவிட்டியில். இதை வச்சு நீங்களே கூட ஓனாக சிம்டம் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இம்பல்சிவிட்டி. blurts out the answer before the question are completed. difficulty in waiting for turn in the games. அதாவது வந்து அவங்களுக்கு இம்பல்சிவிட்டி இருக்கிறதுனால எந்த இடத்துலையும் வெயிட் அண்ட் வந்து டிசிப்ளின் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஷன்ஸ் அவங்களுக்கு சுத்தமாக இருக்காது. ஆக்ட் வித்தவுட் திங்கிங், இன்ட்ரடியூசிங் த அதர்ஸ் கான்வர்சேஷன், unable to wait for the answer before the question end. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸில் வந்து அவங்களோட டாஸ்க் வரல அவங்களால வெயிட் பண்ண முடியாது. அசோசியேட்டட் ஃபியூச்சர் இது 3 கலந்த மாதிரி இதனால் என்னென்னலாம் அவங்களோட லைஃப்பில் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் நார்மலாக அஃபெக்ட் ஆகும், அவங்களோட இன்டெலிஜென்ட் குவேஷன் ரெடியூஸ் ஆகும், செல்ஃப் எஸ்டீம் ரெடியூஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. எமோஷனல் டிஸ்ரெகுலேஷன், ஸ்லீப்பிங் பேட்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் ஹை ரேட் ஆஃப் கார்பரேட்ரிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆன்சைட்டி கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதனால் ஆல்கஹால், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அண்டு கான்டாக்ட் டிசார்டர் வரதுக்கான சான்சஸ் அதிகம். 3 சிம்டம் தான். இன்னட்டென்ஷன், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இம்பல்சிவிட்டி. இதுக்குள்ளே நீங்களே ஓனாக போட்டு எழுதிருங்க ஒரு 5 சிம்டம். நெக்ஸ்ட் டயக்னாஸ்டிக் கிரைட்டீரியா ஆஃப் ADHD 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம். டயக்னாஸ்டிக் கிரைட்டீரியா அண்டு காமன் இன்வெஸ்டிகேஷன். டயக்னாஸ்டிக் கிரைட்டீரியா மீன்ஸ் அதில் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்டமோட சிவியாரிட்டியை வச்சு அவங்களுக்கு கிரேடிங் தரோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா டயக்னாஸ்டிக் கிரைட்டீரியான்றது ICD-10 கிளாசிஃபிகேஷன். அதில் செட்டிங், இம்பேர்மெண்ட், எக்ஸ்க்ளூஷன் நீங்கள் ஒன்றா போட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டயக்னாஸ்டிக் இன்வெஸ்டிகேஷனில் ஹிஸ்ட்ரி கலெக்ஷன், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், நியூராலஜிக்கல் எக்ஸாமினேஷன், மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன், மினிமென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன் 5 காமன். எந்த சைக்காட்ரிக் டிசார்டர் கேட்டாலும் அது 5 எழுதிருங்க. அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட்டில் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில ஹார்மோன்ஸு அதெல்லாம் வந்து அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, தைராய்டு ப்ரொஃபைல், ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் எல்லாம் பார்த்துறோம். நெக்ஸ்ட் சில்ட்ரனுக்கு வந்து CT ஸ்கேன், MRI அண்ட் சைக்கோமெட்ரிக் டூல்ஸ் எடுத்தால் போதும், யூரின் அனலைசிஸும் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் we are moving into the pharmacological management of ADHD. மெயினாக 3 கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக் தராங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிமுலண்ட், நான் ஸ்டிமுலண்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டிப்ரெசன். ஸ்டிமுலண்ட்டுங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ். ஸ்டிமுலண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில்ஃபினடேட்னு கொடுக்குறாங்க. ஷார்ட் ஆக்டிங் அண்ட் லாங் ஆக்டிங். டோபமைனோட லெவலை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோபமைன், நார்எபினெஃப்ரின் வந்து டிஸ்ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இந்த ட்ரக் கொடுக்கும்போது அவங்களுக்கு அது கரெக்டாக லெவலில் மெயின்டைன் ஆகுது. நெக்ஸ்ட் நான் ஸ்டிமுலண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வென் ஸ்டிமுலண்ட் நாட் டாலரேட்டட் அப்படிங்கும்போது அட்டோமெக்சிடைன் அப்படிங்கிற ட்ரக் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ரக் கொடுக்கறதுனால அவங்களுக்கு நார்எபினெஃப்ரின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர் போய் அஃபெக்ட் ஆகிறதுனால ஓவர் ஆக்டிவிட்டி வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நார்மலைஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டிப்ரெசன், அட்ஜசன்ட் அண்ட் ஆல்டர்னேட் ரெண்டுமே கொடுக்குறாங்க. அடுத்து அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்டு யூஸ் ஆஃப் டிப்ரெஷன் அண்ட் சைடு எஃபெக்ட் வந்து லெஸ் காமனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃபினியோன்,
நெக்ஸ்ட் வந்து we are moving into the psychological management of ADHD. Psychological management அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா otherwise known as therapeutic management. Therapeutic managementல என்னென்ன therapies இருக்குன்னா cognitive behavioral therapy, exposure and response therapy, சப்போர்ட்டிவ் சைக்கோதெரப்பி, குரூப் தெரப்பி, ஃபேமிலி தெரப்பி அண்ட் அதர் தெரப்பிஸ். இந்த தெரப்பிலாம் எதுக்கு கொடுக்குறாங்க? சப்போர்ட்டிவ் பிஹேவியர் தெரப்பினா உங்களோட பிஹேவியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. எக்ஸ்போஷர் அண்ட் ரெஸ்பான்ஸ் ப்ரிவென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சைட்டியான சுச்சுவேஷன் கொடுத்து அதில் எப்படி ஓவர் கம் பண்ணுறது. சப்போர்ட்டிவ் சைக்கோதெரப்பினா சைக்காலஜிக்கல் சப்போர்ட் டெவலப் பண்ணுறதுக்கு குரூப் தெரப்பி, ஃபேமிலிக்கு கொடுக்குறது ஃபேமிலி தெரப்பி. அதர் தெரப்பிஸ் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் தெரப்பி, மியூசிக் தெரப்பி, டைவர்ஷனல் தெரப்பி. அந்த மாதிரி நார்மல் தெரப்பிஸை கொடுத்து அவங்களோட மைண்டை வந்து ஓவர் ஆக்டிவிட்டியாக இருந்த அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும். இதே இன்னும் டென்ஷனாக இருந்தாங்களோ அவங்களோட அட்டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லை டாஸ்க்கை பார்த்து பயந்துக்காத இருக்கிறதுக்கு அவங்களுக்கு டாஸ்க் ரிலேட்டட் திங்ஸை அதிகமாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் மேனேஜ்மெண்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸாக பிரிச்சுக்கிறோம். சில்ட்ரன் அப்படிங்கிறதுனால அவங்க ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்கிறதுனால ஏதாவது அவங்களுக்கு வந்து எதுவும் ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி ஃபால்ஸ் எதுவும் நடக்காது இருக்கிறதுனால சேஃப்டி என்ஷூர் பண்ணணும். ஸ்ட்ரக்சர்டு என்விரான்மெண்ட் கொடுக்கணும். மெடிசன் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் வராத பார்த்துக்கணும். பிஹேவியரல் மாடிஃபிகேஷன், அகாடமிக் ஒர்க்குக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ப்ரொமோட்டிங் த ஸ்லீப் அண்ட் ரெஸ்ட். நெக்ஸ்ட் சேனல் எக்ஸசிவ் எனர்ஜி, சைக்கோ எஜுகேஷன், சோசியல் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்? எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் டயக்னோசிஸ் ஆஃப் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர். இது ப்ரியாரிட்டி வைஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இந்த டிசார்டர் கேட்டுட்டாங்க அப்படின்னா இந்த 5 டயக்னோசிஸ் தான் நீங்கள் ஃப்ரேம் பண்ணும். ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸ் ரிஸ்க் ஃபார் இன்ஜுரி ரிலேட்டட் டு இம்பல்சிவிட்டி, ஹைப்பர் ஆக்டிவிட்டி அண்ட் புவர் சேஃப்டி அவேர்னஸ். செகண்ட் வந்து இம்பேர்டு சோசியல் இன்ட்ராக்ஷன் ரிலேட்டட் டு இன்ட்ரென்சிவ் பிஹேவியர் அண்ட் புவர் இம்பல்ஸ் கண்ட்ரோல் அண்ட் டிஸ்ட்ராக்டபிலிட்டி. நெக்ஸ்ட் லோ செல்ஃப் எஸ்டீம் ரிலேட்டட் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் அகாடமிக் ஃபெயிலியர். நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்எஃபெக்டிவ் கோப்பிங் ரிலேட்டட் டு ஸ்ட்ரெஸ். நான் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் காம்பனன்ஸ் ரிலேட்டட் டு இன்னட்டென்ஷன். லாஸ்ட்டாக சம்மரிக்கு வந்துட்டோம். இப்போ வரல நம்ம அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அப்படிங்கிற ஒரு 15 மார்க் எஸ்ஏ கொஷின் பார்த்தோம். அதில் ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன்லேருந்து காம்ப்ளிகேஷன் வரலாம் இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது ஒரே ஸ்லைடில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்கு அஃபெக்ட் பண்ணும். லெஸ் தென் 12 இயர்ஸில் இருக்கவங்க சில்ட்ரன்ஸ்க்கு அஃபெக்ட் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ட்டு கூட இது லீட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி 3 சிம்டம் கொடுக்குறோம். இன்னட்டென்ஷன், ஹைப்பர் ஆக்டிவிட்டி அண்ட் இம்பல்சிவிட்டி. த இன்ட்ரோடக்ஷன். டெஃபினேஷனில் 3 டைப்ஸ் ஆஃப் டெஃபினேஷன் கொடுத்தோம். அதில் WHO ஆத்தர் லைக் டெஃபினேஷனும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஐசிடி-10 கிளாசிஃபிகேஷனில் இது 19 பார்த்தோம். 90.0, 90.1, 90.8, 90.9 அந்த 4ஐயும் போட்டுருங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ்லேருந்து 4 டைப்ஸ் 5 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணோம். ப்ரிடாமினன்ட் இன்ஆக்டிவிட்டி, ப்ரிடாமினன்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, கம்பைன்டு டைப், அதர் ஸ்பெசிஃபைட். இது வாட் இஸ் வாட்னு உள்ள எழுதிருங்க. எபிடெமாலஜியில் ப்ரிவலன்ஸ் என்ன, யாருக்கு ஆன்செட் ஆகுது, மேலுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுது, ஃபீமேலுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுது, அஃபெக்ட் ஆகுதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதை க்யூர் பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிறது எபிடெமாலஜி. ஈட்டியாலஜியை ஜெனட்டிக் ஃபேக்டர், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அண்டு பிரைன் அப்நார்மலிட்டிஸ்னு காமனாக ஒரு 5 ஃபேக்டராக பிரித்து 5குள்ளே என்னென்ன வருதுன்னு எழுதிருங்க. அடுத்து கிளினிக்கல் ஃபியூச்சர்லேருந்து இன்னட்டென்ஷன், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, கம்பைன்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஃபியூச்சர்ஸ்னு 4ஆக பார்த்தோம். 4லேயே ஒரு 4 பாயிண்ட் எழுதிக்கோங்க. டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா, அடுத்து சைக்கோபேத்தாலஜி, அது நீங்கள் காமன். டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியாவை 2ஆக கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். காமன் டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா அண்ட் ICD-10 வச்சு நம்ம சிம்டம் வச்சு அது கிரேட் தரோம். நெக்ஸ்ட் வந்து காமன் டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியாவில் பார்த்தா ஹிஸ்ட்ரி கலெக்ஷன், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அதை ஃபுல்லாக எழுதிட்டு சிடி ஸ்கேன், MRI வரல கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்டிமுலண்ட், நான் ஸ்டிமுலண்ட் அண்ட் ஆன்டி டிப்ரெசன்ட் தரோம். தெரப்யூட்டிக் மேனேஜ்மெண்ட்டில் பிஹேவியர் தெரப்பி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது குரூப் தெரப்பி, ஃபேமிலி தெரப்பி. அடுத்து என்னென்ன தெரப்பிஸ் கொடுக்குறோன்னு ஃபுல்லாக எழுதிருங்க. நெக்ஸ்ட் வந்து நர்சிங் டயக்னோசிஸ், அந்த 5 நர்சிங் டயக்னோசிஸ் ப்ரியாரிட்டி வைஸ் எழுதிடணும். அந்த நெக்ஸ்ட் 10 நர்சிங் பாயிண்ட்ஸ் இந்த சில்ட்ரனுக்கு சேஃப்டி என்ஷூர் பண்ணணும், ஸ்லீப்பிங் பேட்டர்ன், டயட்ரி பேட்டர்ன், ஹோம் ஒர்க்கு கைட் பண்ணணும், ஃபேமிலி சப்போர்ட், இது எல்லாமே கொடுக்குறது தான் நர்சிங் பாயிண்ட்டு. லாஸ்ட்டாக வந்து காம்ப்ளிகேஷன். இந்த வந்து அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் நம்ம ட்ரீட் பண்ணாதே விட்டுட்டோம் அப்படின்னா சில்ட்ரனுக்கு வந்து அகாடமிக் ஃபெயிலியர், பீர் ரிஜெக்ஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், கான்டாக்ட் டிசார்டர், பெர்சிஸ்டன்ட் இன்டூ அடல்ட்ஹுட், இந்த காம்ப்ளிகேஷன்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக ADHDனா என்னென்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.